அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். ரமலானுடைய மாதத்தில் நாம் இறுதிப்பத்தில் உள்ளோம். இன்னும் இந்த இறுதிப்பத்தில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஹலாலான நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தரக்கூடிய, பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்களை நீக்கி நம் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றி பார்க்கலாம். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பரக்கத்தான மாதம். இன்னும் நாம் இறுதிப்பத்தில் இருக்கின்றோம். இதில் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அமல்களை செய்துள்ளார்கள் என்று ஹதீஸ்களில் கூறப்படுகின்றது. மற்ற நாட்களில் செய்யாத அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்தில் அதிகமாக ஈடுபாட்டை காட்டுவார்களாம், அதிகமான அமல்களை செய்வார்களாம். இவ்வாறு நாம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் இருக்கின்றோம். அதிகமாக அமல்களில் ஈடுபட வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய, மன்னிப்பை பெறக்கூடிய, அல்லாஹ்விடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள். நாம் அனைவரும் மிக மிக சிறப்பான ஒரு நாளில் இருக்கின்றோம். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய திக்ருகள், சூறாக்கள் இந்த நாட்களில் ஓதினோம் என்றால், அதனை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்டோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் நம் கைகளை நிரப்பமாக்கி தருவான். வெறும் கைகளாக அனுப்பவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இந்த ரமலான் மாதத்தினுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வானாக. நம் கஷ்டங்கள், பிரச்சினைகளை நீக்குவான். இவ்வாறான இந்த நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்கள். இந்த அமல் நம் எல்லோராலும் செய்யக்கூடிய அமல். காரணம், இந்த அமல் தானா என்று நாம் மிகவும் எளிமையாக நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சிறப்பையும் பலன்களையும் உணர்ந்தீர்கள் என்றால் மூச்சுக்கு ஒரு முறை ஓதிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த அளவுக்கு சிறப்பானது இது. அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்த அமல் என்றே கூறலாம். இது மிக மிக இலகுவானது, எல்லோராலும் ஓத முடியும், மிக சிறப்பு வாய்ந்தது. மேலும் எம்முடைய துஆக்களை அல்லாஹ் மின்னல் வேகத்தில் கபூலாக்கி தரக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாளையிலிருந்து இதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் லுஹரை தொழுதுவிட்டு அதே அமர்வில் தொடங்குங்கள். ஏனென்றால் உலக வாழ்க்கையில் பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். மேலும் அதனை அறிந்து சரியான திட்டத்தை அவன் நமக்கு தருவான் எனும் நியத்தை வைத்து எந்த நோக்கத்துக்காக ஓதுகின்றீர்களோ அதனை மனதில் வைத்து, அதாவது யா அல்லாஹ் இந்த அமலின் பரக்கத்தால், ரமலான் மாதத்தின் பரக்கத்தால் யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைந்து அல்லாஹ்விடம் இந்த ஒரு அமலை கொண்டு உதவி தேடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக பதிலை தருவான். இன்ஷா அல்லாஹ் லுஹரை தொழுது முடித்துவிட்டு கட்டாயம் இந்த அமலை செய்ய தவற விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுகையை தொழுதுவிட்டு சூரா தகாசுரை 4 முறை ஓதுகின்றாரோ அவருக்கு அரியா புறத்திலிருந்து ரிஸ்க் வழங்கப்படுமாம் என்று பல ஆலிம்கள் கூறுகின்றார்கள். இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வதன் மூலம்
நமக்கு இந்த பலன் நமக்கு கிடைக்கின்றது எனும்போது இந்த ஒரு அமலை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. முதலாவது விடயம், சூரா தகாசுரை 4 முறை நியத்து வைத்து ஓதுங்கள். அடுத்து அல்லாஹ்வை புகழும் விதமாக இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதுங்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அல்லாஹ்வை அழைத்து துஆ கேட்கின்றாரோ அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு விடயம். அது என்னவென்றால், யாதுல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ். இந்த இஸ்மை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். முதலாவது விடயம், சூரா தகாசுரை 4 முறை ஓதிக்கொள்வோம். அதன் பின்னர் யாதுல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் என்பதனை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு நாம் ஒவ்வொரு தொழுகையிலுமே தஸ்பீஹ் செய்வோம். அந்த தஸ்பீஹத்துக்கள் நிறைந்த 3ஆம் கலிமா, இந்த 3ஆம் கலிமாவில் அவ்வளவு பலன்கள் உள்ளது. இதை நாம் கூறும்போது சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுகின்றது. இந்த தஸ்பீஹை நீங்கள் தனித்தனியாக செய்தாலும் சரி, 3ஆம் கலிமாவாக சேர்த்து செய்தாலும் சரி, அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ளலாம். இந்த ஒரு 3ஆம் கலிமாவை நாம் திக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன பலன்களை கொடுக்கின்றான் என்றால், தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கின்றது, 100 நன்மைகள் நமக்கு எழுதப்படுகின்றது, 100 பாவங்களை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கின்றான், மேலும் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். இன்னும் எல்லா நபிமார்களும் சிறப்பித்து கூறியது, மேலும் வானம் பூமி அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொட்டி கொடுக்கும் ஒரு சிறந்த திக்ர். இன்னும் 1000 நன்மைகளை சம்பாதித்த பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த ஒரு தஸ்பீஹை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இதனை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் நாம் ஓதினோம் என்றால் மிகவும் சிறப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் மிஹ்ராஜுக்கு சென்றபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அவர்கள், முஹம்மதே, உங்களுடைய உம்மத்தினருக்கு என் புறத்திலிருந்து சலாம் கூறுங்கள் என்று கூறிவிட்டு, இந்த சுவர்க்கமாகின்றது பரிசுத்தமான மண்ணும் மதுசரமான தண்ணீரும் கொண்டதாகும். இருப்பினும் இது வெறும் மைதானமாக இருக்கின்றது. இதில் நடவேண்டிய செடி என்னவென்றால், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பது மட்டும்தான். ஆகவே யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மரங்களை நட்டுக்கொள்ளலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்களாம். இதில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதையும் சேர்த்து கொண்டோம் என்றால் மிகவும் சிறப்பான ஒரு விடயம். இந்த கலிமாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் வீதம் சுவர்க்கத்தில் நடப்படுகின்றது. இது தபரானி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செடியை நட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அபூ ஹுரைராவே என்று கேட்கும் போது, மரம் நட்டு கொண்டிருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று பதில் கூறினார்களாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், இதைவிட சிறந்த மரம் நடுதலை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டார்களாம். அதுதான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாகும் என்று கூறினார்களாம். இதன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் வீதம் சுவர்க்கத்தில் நடப்படுகின்றது என்று கூறினார்களாம். இது இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கலிமாவை அதிகமாக நாம் திக்ர் செய்வதன் மூலமாக
ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் நடப்படுகின்றது. சுபுஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான 4 வார்த்தைகள் உள்ளது. சுபுஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதில் எதை முதலில் ஓதினாலும் பரவாயில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம். இந்த கலிமாக்கள் அல் குர்ஆனில் அதிகமாக வருகின்றது. இவ்வாறாக ஈத் நாளை நெருங்குவதற்கு முன் இந்த ரமலானின் கடைசி 10 நாட்களில் இந்த ஒரு கலிமாக்களினை கொண்டு நாம் அமல்களை மென்மேலும் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த கலிமா இம்மையிலும் நமக்கு பலனளிக்கும், நாளைய மறுமையிலும் நமக்கு பலனை தரும். இன்னும் மற்றொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஏழைகளான முஹாஜிரீன்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, செல்வந்தர்கள் உயர்ந்த பதவிகளையும் நிரந்தரமான நிஹ்மத்துகளையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களும் எங்களைப் போல் தொழுகின்றார்கள், நோன்பு வைக்கின்றார்கள். எங்களால் தர்மம் செய்ய முடியவில்லை, அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகின்றார்கள், எங்களால் உரிமை விட முடியவில்லையே என்று சஹாபாக்களில் பாதி பேர் மிகவும் கவலைப்படுகின்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களிடம் ஒரு காரியத்தை கூறட்டுமா? நீங்கள் அதை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்கள் பிடித்து விடலாம், மேலும் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களையும் நீங்கள் முந்திவிடலாம். அவர்களும் இந்த அமலை செய்தால் தவிர யாரும் உங்களை விட சிறந்தவர்கள் ஆகிவிட முடியாது என்று கூறும்போது சஹாபாக்கள், அதை கூறுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒவ்வொரு ஃபரல் தொழுகைக்கும் பிறகும் சுபுஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஏழை சஹாபாக்கள் இதை தினமும் செய்து வர, செல்வந்தர்களும் இதை அறிந்து ஓதி வர ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, செல்வந்தர்களும் எங்களைப் போல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், அது அல்லாஹ்வின் பேரருள்தான், அதனை நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னும் இந்த சம்பவத்தின் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த கலிமாக்களில் ஒரு தடவை சுபுஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் சதக்காவாகும் என்று கூறி இந்த ஒரு சம்பவம் முடிவடைகின்றது. ஆகவே இந்த கலிமா மூலம் சதக்கா செய்த நன்மை, தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் தருகின்றான். இன்னும் நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் நமக்கு கபூல் செய்கின்றான். இந்த ஒரு கலிமாவில் சுபுஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ்வினுடைய தன்மைகளை குறிக்கும் சொற்களும் இடம்பெறுகின்றது. இன்னும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் எனும் 99 வகையான நோய்களை குணப்படுத்தும் நிவாரணமும் இந்த ஒரு திக்ரில் உள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திக்ருகளில் சிறந்த திக்ரும் உள்ளது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கலிமாக்களை ரமலானின் கடைசி 10 அதிகமாக ஓத வேண்டும். முதலாவதாக 4 முறை சூரா தக்காசுரை ஓத வேண்டும். இரண்டாவதாக யாதுல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை 100 முறை ஓத வேண்டும். அடுத்ததாக 3ஆம் கலிமாவை 100 முறை ஓதுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நம் நன்மை பட்டியலில் அதிக அளவான நன்மைகளை எழுதுவான். மேலும் நம்முடைய கண்ணீரை போக்கும் ஒரு சிறந்த திக்ராகவும் இது காணப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.
ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 22வது நாள் வினா. இஸ்லாமிய வரலாற்றில் 2ஆம் உமர் என்று அழைக்கப்பட்ட உமையா கலீஃபா யார்? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.